என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். வாதையையும் இலச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒளியாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வாதை ஏற்படும் அவர்களுக்கு, இலச்சை ஏற்படும், அதாவது வெட்கப்பட ஆரம்பிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் இருக்கிற அந்த அவப்பெயர் ஒளிந்து போகாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். யாரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியத்தை சுட்டி காட்டுகிறார்? விபச்சாரம், வேசித்தனம், கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், விவாக மஞ்சத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், கணவனுக்கு துரோகம் செய்கிறவர்கள், மனைவிக்கு துரோகம் செய்கிறவர்கள், திருமணத்திற்கு முன்பாகவே தகாத உறவில் ஈடுபடுகிறவர்கள், இவர்களெல்லாம் குறித்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் தங்கள் சரீரத்தை அசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த சரீரத்தில் வாதையை அனுமதிக்கிறார்கள். வாதை வரும், லச்சை அடைவார்கள், அதாவது வெட்கப்படுவாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு அவங்க நினைக்கலாம், யார் கண்ணுக்கு தெரியாமல் அந்த காரியத்தை செய்தேன், இதை செய்ததை யாரோ கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ஒரு கள்ள தொடர்பில் வாழ்கிறவர்கள் தங்களை ரொம்ப ரொம்ப மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வெட்கத்துக்கு நேராக நீ நடத்தப்படுவாய் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவர்களுடைய நிந்தை என்ன பண்ணாதான், ஒளிந்து போகாதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திருட்டு தொழில் செய்தவங்க, அல்லது திருடினவங்க, அல்லது வேறு விதமான சில காரியங்களை செய்தவங்க, தவறான குடித்தவங்க, வெறித்தவங்க, திருடினவங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு பாவங்கள் எல்லாம் செய்தவங்க, இவங்க மேலே இருக்கிற நிந்தை கூட ஒளிந்து போயிடும். ஆனால் இந்த விபச்சார வேசித்தனம் செய்தவர்களுடைய மேலே இருக்கிற அந்த நிந்தையானது என்ன பண்ணாது, ஒளிந்து போகவே போகாது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாய் காணப்பட ஆரம்பித்துவிடும். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்கிறாயா என்பதை நிதானித்துப்பார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கணவனுக்கு உண்மையாரு, உன் மனைவிக்கு உண்மையாரு, உங்கள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதிருங்க. உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நம் ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர், பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் குடும்பம் பரிசுத்தமாய் காணப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.